கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. அது குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இன்னைக்கு திறக்கப்பட உள்ள நிலையில அரசு தரப்புல என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்பட இருக்கிறது. மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில பல்வேறு பள்ளி கல்வித்துறையில பல்வேறு மாற்றங்களுடன் இந்த ஆண்டு துவங்க இருக்கிறது. பொதுவாக பார்த்தோம்னா 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டு பல மாற்றங்களுடன் இந்த ஆண்டு கல்வி ஆண்டானது துவங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதனால பள்ளிகள்ல சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும், பேருந்துகள் மஞ்சள் நிறம் போன்ற நிறத்தில் இருக்க வேண்டும், அதற்கு ஓட்டுநர்கள் தகுதியான நபர்களாக இருக்க வேண்டும் போன்ற புதிய அம்சங்கள்லாம் இருக்கு. அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட உடனேயே மாணவர்களுக்கான புத்தகங்கள்லாம் உடனடியாக இன்றே கொடுக்க வேண்டும் என்ற சில அறிவிப்புகளும் விடுக்கப்பட்டிருக்கு. ரகுவரன், மாணவர்கள் மற்றும் பெற்றோர் இன்றைக்கு பள்ளி திறக்கப்பட்டிருப்பது பற்றி என்ன சொல்கிறார்கள்? ஏன்னா வெப்பம் அதிகமாக இருக்கிறது, அதனால 15ஆம் தேதி வரையில கூட விடுமுறை நீட்டிக்கப்படலாம் என்றெல்லாம் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்றைக்கு பள்ளி திறக்கப்பட்டிருப்பது பற்றி பெற்றோரின் கருத்து என்னவாக இருக்கிறது? அதாவது ஏற்கனவே தாமதமாக பள்ளிகள் திறக்கப்பட்டது. ஏற்கனவே வெயிலின் தாக்கத்தின் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதி மாற்றியமைக்கப்பட்டது. இன்று பரவலாக மழை பெய்ய துவங்கியதை அடுத்து பள்ளிகள் இன்று துவங்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அனைத்து மாணவர்களும் இன்று காலையிலே ஆசிரியர்கள் அனைவருமே 8 மணிக்கு வர வேண்டும். அவர்களுக்கான அட்டவணைகள் 8 மணிக்கே கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில புத்தகங்கள் 9 மணியிலிருந்து மாணவர்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ரகுவரன், மாணவர்களின் பாதுகாப்புக்காக காவல்துறை தரப்புல பள்ளிகளுக்கு என்னென்ன அறிவுரைகள் வழங்கப்பட்டன? பயமா தான் இருக்கு. புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, புக்ஸ் எல்லாம் கொடுக்க ரெடி பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? எப்படி இருக்கு? ஜாலியா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம்ன்ற சந்தோஷமா இருக்கு. புது கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, அதனால ஜாலியா இருக்கு. ஜாலிதான். இன்னைக்கே கிளாஸ் ஆரம்பிச்சா கூட ஜாலியா தான் இருக்கும். அனைத்து மாணவர்களும் உற்சாகத்துடன் இருப்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது. பல பள்ளிகள் இன்றைய துவக்குவதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் ஆயத்தமா இருக்கு. ரகுவரன், பள்ளிகள் திறப்பதற்கான நடவடிக்கைகளை பொறுத்தவரையில காவல்துறை தரப்புல எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? அதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பள்ளியினுடைய பேருந்துகள் அனைத்துமே தயார் நிலையில 2 வாரங்களுக்கு முன்பே RDO செக்கிங், கலெக்டர் செக்கிங் போன்ற நிறைய நடைமுறைகள் இருந்தது. பள்ளி வாகனங்கள் அனைத்துமே பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளதா, அதில் பாதுகாவலர்கள் தகுதியான நபர்களா, அவர்களுக்கு உரிய காவல்துறையினுடைய அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பள்ளி வளாகங்கள்ல சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் போன்ற சில நிபந்தனைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் முறையாக பார்க்கப்பட்டது. சென்னையில் இன்று பள்ளிகள் திறக்கப்படுவது பற்றிய பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன். அடுத்ததாக கோவையில் பள்ளிகள் திறக்கப்பட இருப்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு செய்தியாளர் ஐஸ்வர்யா இணைந்திருக்கிறார். ஐஸ்வர்யா, கோவை பள்ளிகளில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? காவல்துறை தரப்புல பள்ளிகளுக்கு என்னென்ன அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கு? சிவரஞ்சனி, அதாவது அறிவித்தபடி இன்று கோவையில் உள்ள அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட உள்ளன. இது தொடர்பாக நேற்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கணேசமூர்த்தி அதற்கான உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளார். பல்வேறு வழிமுறைகளையும் அவர் அந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது அந்தந்த மாவட்ட தலைமை ஆசிரியர்களுக்கு அந்த உத்தரவானது வழங்கப்பட்டுள்ளது. அதாவது பள்ளிகள் மிகவும் சுத்தமாக இருக்கப்பட வேண்டும், மாணவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட வழிமுறைகள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது நீங்களே இந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்றுதான் அந்தந்த பள்ளிகளுக்கு மாணவர்கள் தற்போது வந்த வண்ணம் உள்ளனர். கோவையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாவட்ட தொடக்க கல்வித்துறையின் கீழ் 1277 தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இதில் 1,541 மாணவர்கள் படிக்கின்றனர். அதாவது இந்த பள்ளிகள் இன்று திறக்கப்பட உள்ளதை ஒட்டி அந்த அறிவிப்பு வெளியானது உடனே மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவுறுத்தபடி ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான அந்த ஆய்வுகள் இருந்தது. சிவரஞ்சனி, தற்போது நம்மிடையே இன்று புதிதாக பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம், உங்களோட அந்த கோடை விடுமுறை எப்படி போச்சு? இப்போ நீங்க பள்ளிக்கு வந்திருக்கீங்க, உங்களோட எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? என்ஜாயா ஃபீல் பண்றேன்.
உங்களோட சம்மர் வெக்கேஷன் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. எங்கெல்லாம் போனீங்க? எப்படி இருந்தது? கேரளா போனோம். தன்வந்திரி போய் கராத்தே, கலரி, டிராயிங், பெயிண்டிங் எல்லாம் படித்தோம். இப்போ ஸ்கூலுக்கு வரீங்க, இந்த மாதிரி ஏதாவது பயமோ இல்லை என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எங்கெல்லாம் போயிருந்தீங்க? உங்கள் சம்மர் வெக்கேஷன் எப்படி இருந்தது? நானும் தன்வந்திரி போய் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கேரளா போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்தோடனே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதாவது சிவரஞ்சனி, நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதாவது இன்று வந்து இந்த பள்ளிகள் திறக்கப்படுவதை மாணவர்களுக்கு ஒரு பயமும் இருந்தாலும் ஒரு சந்தோஷமான நிலையில அவங்க காணப்படுறாங்க. சிவரஞ்சனி. ஐஸ்வர்யா, தகவல்களுக்கு நன்றி. நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரேவதியும் இன்றைக்கு பள்ளிகள் திறக்கப்படுவது பற்றிய பல்வேறு தகவல்களோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரேவதி, நெல்லை வட்டாரத்தில் பள்ளிகள் திறப்பதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது? மாணவர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட அந்த அரசு வழங்கக்கூடிய பொருட்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறதா? கண்டிப்பாக கணேஷ், தற்போது நாம் நிற்கக்கூடியது பாளையங்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது நெல்லையை பொறுத்தவரை இங்கே பாளையங்கோட்டையில் அதிகமான பள்ளி கல்லூரிகளை கொண்டது. இதனால் இந்த பாளையங்கோட்டை வந்து தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளை பொறுத்தவரை 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் வந்து இந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. தற்போது கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளி திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் மிகவும் ஆர்வமாக பள்ளி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. காலையிலேயே மாணவர்கள் உற்சாகமாகவும் தங்கள் பெற்றோருடன் வந்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கு அதிகமான கிராமங்களை உள்ளடக்கியது. அதனால் இந்த கிராம பகுதியிலிருந்து இந்த மாநகர பகுதிக்கு படிக்க வர மாணவர்கள் தங்களது உடைமைகளை, அதாவது தங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு பெற்றோருடன் வந்து இறங்குவதையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடியுது. அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் இன்று முதல் நோட்டு புத்தகங்கள் வழங்கவும் நேற்றே அந்த பள்ளிகளுக்கு அது வழங்கப்பட்டு அது தயார் நிலையில் ஒவ்வொரு வகுப்புகளிலும் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பிரேயர் என்பது ஒவ்வொரு வருடமும் அந்த ஒரு நாள் மட்டுமே, திங்கட்கிழமை மட்டுமே நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு முதல் திங்கட்கிழமை 17 நிமிஷம், மற்ற நாட்களில் 10 நிமிஷம் நடைபெறும். இதில் வந்து மாணவர்களுக்கு பொது அறிவு சார்ந்த கருத்துக்கள், அது மட்டுமல்லாமல் செய்தித்தாள்களை வாசிப்பது, அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடும் மாணவர்களுக்கு அவர்களை வாழ்த்து சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவது போன்ற பல்வேறு கருத்துக்களையும் மாணவர்கள் மத்தியில் கூறப்பட இருப்பதாக பள்ளி கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நேற்று முதலே மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் இந்த சுகாதாரம் சார்ந்த கழிப்பட வசதி போன்றவற்றை நேற்று தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பள்ளி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணேஷ். ரேவதி, அந்தந்த மாவட்டங்கள்ல நிலவும் வெப்பத்தை பொறுத்து மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளை இப்ப திறக்கலாமா இல்ல தாமதமா திறக்கலாமா என்ற முடிவை எடுக்கலாம்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில நெல்லையில எல்லா பகுதிகளிலுமே பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாக சிவரஞ்சனி, அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கோடை வெப்பமானது 100 டிகிரிக்கு மேலே தாண்டிய இந்த கோடை வெப்பமானது பதிவாகி கொண்டு வந்தது. இந்த நிலையில் நேற்றுமே இந்த பள்ளி திறப்பதற்காக அந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நீடித்து வந்தது. ஏனென்றால் இன்று பள்ளி திறக்கப்படுமா என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் மாணவ மாணவிகள் இருந்து வந்தனர். இதைத் தொடர்ந்து நேற்று மாவட்ட ஆட்சியர் இன்று வழக்கம் போல் அனைத்து பள்ளிகளும் செயல்படும் என்று அறிவித்தார். அதன்படி பள்ளிகளானது இன்று அனைத்து பள்ளிகளுமே திறக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்பநிலையானது இன்று காலை முதலில் அந்த ஓரளவு வெப்பநிலையானது காணப்படுகிறது. சிவரஞ்சனி.